பொன்னேரியில் ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரதம். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே பணியிட மாற்ற குளறுபடிகளை சரி செய்யவும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பவும் கோரி ரயில்வே ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் உள்ள பொன்னேரி ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பணியிட மாற்றத்திற்கு விண்ணப்பித்தாலும் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் வடமாநில தொழிலாளர்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் தொழிற்சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். டிவிஷன் டிஆர்இ சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அந்த பத்தவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட பார்க்க முடியல. எல்லாமே ஃபோனு வீடியோ காலில் பார்த்துட்டு இப்படியே போயிருந்தா வயசான தாய் தந்தைங்கன்னா யார் பார்ப்பா? இவன் நல்லா முடியாமல் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சான். ஒரு சங்கம் ஜெயிச்சு 2 சங்கம் ஜெயிச்சது, ஒரு சங்கம் அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. டிஆர்இன்ற ஒரு தொழிற்சங்கம் மட்டும்தான் இது இல்லை எப்பவுமே வலுவாக பேசி தொழிலாளிக்கு, அதாவது அவங்களுக்கான உதவி பண்ணுற தொழிற்சங்கம் டிஆர்இன்றதை எப்போ நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போதான் இது அவங்களுக்கு வசந்தான் நம்ம இருக்கிறோம். ஒரு ப்ரமோஷன் வரலாம், ஒரு டிஏ வரல, அது இது வரலன்னா எல்லாருக்கும் தாங்கமான இருக்குது. நம்மளுக்குலாம் இருக்கிற உட்காந்தவரை நம்மளுக்கும் அதில் வீட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம ஐயாத்தி பண்ணுறோம், அந்த இது தெரியல. நம்ம இது பண்ணுறதுனால நாளைக்கு அவங்க போய் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வீட்டில் போய் நிம்மதியாக ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம இது நம்ம இது வருஷம் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எதுவுமே போக போக இது பெரிய லெவலில் போகும். எப்பவுமே ஒரு இடம் போனோன்னா ஒரே இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது மூவ் பண்ணலாம் இருக்கும். அது கூட தான் நொய்யாத்தி ஐடிபிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளை எல்லாரும் ஒரே திண்டிவனம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோலாப்பட்டை, அந்த பக்கம் ரேணுகுண்டா கிட்ட போவோம். அவங்க எல்லாருமே ஒரே டைமில் அசம்பிளி ஆகிட்டா ஒர்க்லோடு அதிகமாக